ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மோட்டிவேஷன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ நான் நிறைய பார்த்தனால வந்து எனக்கு இது மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ செய்யணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் ஆகி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது மாதிரி வீடியோஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்லிட்டு. ஆனால் எப்போ சிம்பிள் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிசி வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை மேக் பண்ணுறது செம்ம சிம்பிளான விஷயம். ஸோ ஆனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே வந்து நான் பிசியை யூஸ் பண்ணி மட்டுமே வந்து நான் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மொபைலை யூஸ் பண்ணி மட்டுமே வந்து இந்த வீடியோ வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சீக்கிரமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இமேஜஸ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லியோனார்டோ இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி மார்க் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் ப்ராம்ப்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நெகட்டிவ் ப்ராம்ப்ட்டே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் அப்படியே காப்பி பண்ணி இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ் இருக்கும். ஸோ அதை வந்து 4 வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இமேஜ் மேக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு டோக்கன் தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து 4 இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணுங்க. கீழே வந்து ரேஷியோ இருக்கும். ஸோ ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதில் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:16 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டைலில் வந்து ட்ரீம் ஷார்ப்பர் V7 வச்சு நான் ஜெனரேட் பண்ணேன். ஸோ ஜெனரேட் பண்ணப்போ எனக்கு இது மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிச்சு. ஸோ ஆனால் இந்த இமேஜ் பார்க்க வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்க ஸோ இதே ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி திரும்ப இமேஜ் ஜெனரேட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து இது மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ அப்போ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அதெல்லாம் நான் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லியோனார்டோ டிஃபரன்ஷியேட் மாற்றிட்டு நான் வந்து ஜெனரேட் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இமேஜஸ். ஸோ இந்த 2 இமேஜில் இப்போ நான் இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி டவுன்லோட் பண்ணுறதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓவர். ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து லியோனார்டோ இமேஜ் ஜெனரேட் பண்ணுறப்போ அதோட பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் அப்படி பண்ணாதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பின்னாடி எடிட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பிளேன் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்ணோம். ஸோ ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்ணுறதுக்காக நான் வழக்கம் போல Chatgpt வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்த மோட்டிவேஷன் வீடியோஸ்லேயே வந்து எது வந்து அதிக ரீச் போயிருக்கோ அந்த மாதிரி டைட்டில்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அப்படி சர்ச் பண்ணதுலேருந்து எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 rules you should follow in your life அப்படின்ற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 million views வந்து போயிருச்சு. ஸோ அதனால் நான் அந்த டைட்டில் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்பர் ஆர்டர் வைஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வேணும் அப்படின்னா இந்த கமெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு அந்த டைட்டில் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. Chatgpt வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு இது மாதிரி 5 லைஃப் அட்வைஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு முக்கியமான ஸ்டெப்க்கு வந்து நம்ம போகலாம். இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெனரேட் பண்ண இமேஜ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ண ஸ்கிரிப்ட்டை வந்து பேச வைக்கணும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ ஆனால் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் அண்டர்ரேட்டட் ஆப்பை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. DreamFace அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் வரும். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் போக போக சொல்கிறேன். ஸோ நமக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா டாக்கிங் அவதார் தான். கீழே ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்கிங் அவதார் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைன் அவுட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம லியோனார்டோவில் ஜெனரேட் பண்ண இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து எடிட் ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேப்ல வந்து பை டெக்ஸ்ட் ஆர் பை வாய்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ டெக்ஸ்ட் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த பை டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம Chatgptல காப்பி பண்ண ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பெர்ஃபார்ம்ட் இன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் அந்த வாய்ஸ். ஸோ இப்போ நம்மளோட கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் தான். ஸோ அதனால் நான் மேலுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் இருக்க சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா AI கிரியேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் டாப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷிடோ டூல் அப்படிங்கிறதுல வந்து ட்ரைனோங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு வாரில் இருக்க மேன் மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இமேஜ் வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டேரக்டாக வந்து உங்களுக்கு கேலரி வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட ப்ரீசெட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒயிட் சூட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் அந்த மார்க் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஷூட்டில் வந்து மாறிட்டாரு. ஸோ இதிலே வந்து எனக்கு பிடிச்ச இமேஜை நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து உங்கள்கிட்ட என்ன மாதிரி ஃபோட்டோஸ் இருந்தாலும் நீங்கள் அதை இந்த மாதிரி வேணாலும் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இல்லைன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ அதில் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா ஸோ மேக் ஃபோட்டோ ஸ்மைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு ஃபில்டர் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஸோ அதில் நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா HD ஃபேஷியல் என்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்கள்கிட்ட என்ன மாதிரி லோ குவாலிட்டி இமேஜ் இருந்தாலும் ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க இம்போர்ட்டை கிளிக்
பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஹெச்டியாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர் வந்து இதில் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பிளானில் வந்து உங்களால் ஒரு நாளைக்கு 10 வீடியோஸ் மட்டும் தான் இந்த மாதிரி ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ ஆனால் இப்போ லைட்டாக உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். என்ன இவ்வளோ தான் நான் இந்த ஃபீச்சரை பற்றி சொல்லிட்டு கடைசியில் காசுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து செட்டிங்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே வந்து இது மாதிரி அப்ளை கூப்பன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கூப்பனில் போயிட்டு இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுற இந்த டெக்னிசிட்டி அப்படின்ற கோட் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு ரிடீம் பண்ணி அப்படின்னா ஸோ ஒரு வாரத்துக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ஆப் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா ஆக்சஸுமே இருக்கும். நீங்கள் அன்லிமிடெட் வீடியோஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீமியம் பேக் போடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த பேக் வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த கோடை யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக என்னோட கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆப் வந்து பிடிக்கும். ஸோ இப்போ நான் கொடுத்த அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டேரக்டான கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்டெப்னே சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கேப்ஷன் வந்து ஜெனரேட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த வீடியோ மேக் பண்ணுறதுல ஒரு டஃபஸ்ட் பார்ட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏகப்பட்ட ஆப்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணேன். ஸோ ஆனால் எல்லா ஆப்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கேப்ஷன் ஜெனரேட் பண்ணும் அப்படின்னாவே வந்து நம்ம ப்ரீமியம் பேக் வந்து போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் வந்து நம்மளால ஃப்ரீயாக வந்து ஆட்டோ கேப்ஷன் ஜெனரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு read.io அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் சப்டைட்டில் டு வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம DreamFace ஆப்பில் ஜெனரேட் பண்ண அந்த வீடியோ வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக வந்து இது மாதிரி ஆட் சப்டைட்டில் டு வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். ஸோ அதில் வந்து கீழே வந்து லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோவில் இருக்க கேரக்டர் வந்து எந்த லாங்குவேஜ் பேசுதோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து கிரியேட் சப்டைட்டில் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எடிட்டிங் பேஜ். ஸோ இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டான பொசிஷனில் வந்து ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அரேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ ஏதாச்சும் நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லா எடிட்டிங்குமே வந்து பேசிக்காக தான் இருக்கும். ஸோ இதை நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் அனிமேஷனில் வந்து பாக்ஸ் ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் அந்த டெக்ஸ்ட் வந்து எந்த கலரில் ஹைலைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா எடிட்டிங்குமே முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக இது மாதிரி வீடு வந்து ஆரம்பிச்சிடும். read.io அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் மார்க்கோட வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்போ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிருங்க. ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா read.io அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாட்டர் மார்க் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க எடிட்டிங் ஆப் வந்து ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டாட் வச்சிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் போயிட்டு இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் வந்து PIP அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதாவது நம்ம லியோனார்டோலேருந்து ஜெனரேட் பண்ண அந்த ஒரிஜினல் இமேஜ் இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து லைட்டாக சைடில் ஸ்வைப் பண்ணி அப்படின்னா அதில் வந்து கிராப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த ஃபோட்டோட டாப்பை மட்டும் தனியாக கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இதை அப்படியே மேலே பிளேஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இமேஜ் ஜெனரேட் பண்ணுறப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக்ல இருக்க மாதிரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி பண்ணுற மூலியமாக வந்து ஈஸியாக அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மொபைலில் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு PC வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஜஸ்ட் CapCut அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு 5 மினிட்ஸில் வந்து டோட்டல் வீடியோ வந்து உங்களை எடிட் பண்ண முடியும். Prioritize self-care. Take time for yourself every day, even if it's just a few minutes. Your well-being matters, so prioritize self-care to stay balanced and focused. ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாம பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.